சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. புதுச்சேரி காரைக்காலில் என்ன நிலவரம் என்ற விவரங்களோடு இணைய காத்திருக்கிறார் செய்தியாளர் எழில்குமார். எழில்குமார் வணக்கம். புதுச்சேரி பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, எத்தனை மாணவர்கள் நீட் மறுதேர்வுக்கு தயாராகி அங்கே வந்துகிட்டு இருக்காங்க, விரிவான தகவல் என்ன? நீட் மறுதேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 12 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்த 4990 மாணவர்கள் இந்த நீட் மறுதேர்வை எழுத உள்ளனர். குறிப்பாக கூற வேண்டுமென்றால், இந்த தேர்வு மையத்திற்கு வரும் மாணவ மாணவிகளை பல்வேறு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக மெடல் டிடெக்டர், இதே போல அவர்களது அந்த தேர்வு எழுத வரும் அந்த விண்ணப்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே மாணவர்களை உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இதே போல் ப்ளூடூத் வாட்ச் போன்ற மின்னணு சாதனங்களுக்கும் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 9 மையங்களில் 4324 மாணவ மாணவிகளும், இதே போல் காரைக்காலில் உள்ள 3 தேர்வு மையங்களில் 666 மாணவர்களும் தேர்வை எழுதுகின்றனர். அதாவது தேர்வு நடைபெற உள்ள மையங்களில் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதே போல் மாணவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மாணவர்களை அந்த தேர்வு மையங்களுக்கு வருவதற்காக புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் இலவச பேருந்து சேவையானது காலை 9 மணி முதல் தற்பொழுது வரை தொடர்ச்சியாக இலவசமாக இந்த மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கு இலவச பேருந்து சேவையானது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. மேலும் தேர்வு முடியும் வரை அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் அவருடன் வரும் பாதுகாவலர்கள் காத்திருப்பதற்காக சிறப்பு காத்திருப்பு மையங்களும் அந்த தேர்வு எழுதும் மையங்கள் அருகாமையிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை மதியம் 2 மணிக்கு இந்த தேர்வு நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி எழில்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. திருப்பூர் மாவட்டத்தோட நிலவரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன என்ற தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண்குமார். அருண்குமார் வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுத தயாராகிட்டு இருக்காங்க, அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேசிய தேர்வு முகமை சார்பில் நாடு முழுவதும் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த மே 3ஆம் தேதி நடந்தது. அதில் சில மாநிலங்களில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரத்தில் அந்த தேர்வானது ரத்து செய்யப்பட்டு இன்று மீண்டும் நாடு முழுவதும் பல்வேறு மையங்களில் நீட் தேர்வு நடந்து கொண்டு வருகிறது. திருப்பூரை பொறுத்தவரை 7 மையங்களில் சுமார் 3672 தேர்வாளர்கள் எழுதுகிறார்கள். குறிப்பாக இதில் மற்றும் சேவாபாய் மாநகராட்சி மேல் பள்ளியில் அதிகபட்சமாக 600 மாணவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தேர்வு மையங்களில் தடையில்லாம போலீசார் பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீட் மறுதேர்வு 11 மையங்களில் நடைபெறும் நிலையில் பலத்த சோதனைகளுக்கு பிறகு மாணவ மாணவிகள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். தேர்வு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. தேர்வு மையத்திற்குள் நுழைய கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் 4755 மாணவ மாணவிகள் தேர்வை எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 மையங்களில் நீட் மறுதேர்வு நடைபெறும் நிலையில் மாணவர்களுக்கான ஏற்பாடுகள் குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் மாணவர்கள் பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பின் தேர்வு மையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். நீட் தேர்வு மையத்தை நேரில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் கவிதா மாணவர்களுக்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு சரியாக 2 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் திருவண்ணாமலையிலும் தேர்வு மையங்களுக்கு மாணவ மாணவிகள் பரபரப்பாக வந்த வண்ணம் உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் 6 தேர்வு மையங்களில் நீட் மறுதேர்வு நடைபெற்று வருகிறது. இதில் 3359 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். திருவண்ணாமலை கலைஞர் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் மாணவர்கள் பலத்த பாதுகாப்பு சோதனைகளுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். முறைகேடுகளை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்வு மையங்களில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.